ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்பி டால் வீட்டில் ஒரு பழைய பார்பி டால் ஒன்று இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னோடய பொண்ணு தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா, இந்த பார்பி டாலுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணோம். சூப்பராக வந்துருந்துச்சு. அவளுக்கு வாங்கும்போது அந் இருந்த ஹாப்பினஸை விட அந்த ட்ரெஸ்ஸு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாள். அப்புறம் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்புறம் அவள் என்னோடய பொண்ணு சொன்னால், இல்லைம்மா எனக்கு மல்டி கலர் தான் வேணும். அவளுக்கு மல்டி கலர் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெயின்போ கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் தான் பிடிக்கும். சரி அவளுக்கு மல்டி கலரில் பார்பி டாலுக்கு ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர் ஷீட் எடுத்தோம். அந்த 3 கலர் கேரி பேக்குமே எனக்கு காய்கறி வாங்கும்போது கொடுத்த பேக்கு தான். அதனால் நான் எதுவுமே வெளியில் வாங்கவே இல்லை. அப்புறம் ஒரு 4 ஹேர் பேண்ட், ரப்பர் பேண்டு எடுத்திருக்கேன், நைலான் ரப்பர் பேண்டு. அப்புறம் சிசர், இவ்வளோ தான் தேவை. இதை நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி அந்த கீழே உள்ள போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள அப்பர் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு கேரி பேக்குக்கு மட்டும் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு கேரி பேக் மட்டும் எடுத்து அதை நடுவில் கட் பண்ணி 2 போர்ஷனாக வச்சுக்கலாம். இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி ஃபுல் கேரி பேக்காக இருக்கிறத அந்த பார்பி டாலோட ஃபுல் லென்த்துக்கு வர மாதிரி பெரிய ஸ்கர்ட்டாக வர்ற மாதிரி ஒரே கேரி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா வேறு பிளாக் கலரு உங்களுக்கு என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 3 கலர்ஸ் கிடச்சிது. ஸோ நான் இந்த 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டு கிட்ஸ்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களவே செய்ய விடுங்க, நல்லா ஈஸியாக செய்வாங்க. சிசர் வச்சு கட் பண்ணி மட்டும் கொடுத்தோன்னா அவங்களே அழகாக செய்வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்கெலாம். இது ஈஸியாகவும் செய்யக்கூடிய கிராஃப்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கேரி பேக்கை எடுத்துகிட்டு லென்த்தாக வச்சு அதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணோம்ல ஒரு கேரி பேக், அதுலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து மேலே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போடணும். இது அழகாக அவங்களும் சேர்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என் பொண்ணு அப்படி தான். என்னோடய கிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. அது மாதிரி நம்ம எது செஞ்சாலும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் ஒரு செஞ்சதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். அவங்களுக்கும் அந்த இதுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு எல்லோ கலர் கேரி பேக் எடுத்திருக்கேன். இது வந்து அப்பர் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நான் மேலே வந்து பாட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோ கலர் எடுத்துகிறோம். ஓரளவுக்கு அந்த கலர் 3 கலருமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இந்த எல்லோ கலரு கேரி பேக் வந்து அந்த டாப்பில் வைக்கும்போது அந்த ப்ளூ கலருக்கும் அந்த பிங்க்குக்கும் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருந்தது. இதில் என்ன விஷயம்னா, கிட்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும்போது அவங்களும் அதை பார்த்துட்டே இருக்கிறாங்களா, அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும். ப்ளஸ் நம்ம வந்து செய்யும்போது அவங்க வந்து நம்மளை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்களா, ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறனால அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. ஸோ 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட இமேஜின் பவர் வந்து அதிகரிக்கும். ஸோ நம்ம என்ன கிராஃப்ட் பண்ணாலும் அவங்களையும் கூட உட்கார வச்சு நீங்கள் இதை ஹெல்ப் பண்ணு, அதை ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. நம்மளை விட அவங்க நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம செய்யும்போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களோட அந்த க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே செய்யும்போது அவங்களுக்கு கூட கொஞ்சம் நம்ம சொல்கிறது நல்லாயிருக்கும், அப்போ நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு நினப்பு வந்து அவங்க நிறைய க்ரியேட்டிவாக செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். இந்த மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன கிராஃப்ட்லாம் அவங்க கையிலேயே கொடுத்து நம்ம செய்ய சொல்லலாம். நல்லா சூப்பராக செய்வாங்க. இப்போ இந்த எல்லோ கலர் கேரி பேக்கும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதை இந்த கேரி பேக் நம்ம போடும்போது மட்டும் நல்லா மேலே ஏற்றி கை போர்ஷனுக்கு கீழே வரைக்கும் நம்ம இந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம போடணும். போட்டோன்னா தான் அந்த டாப்பு ரெடி ஆகும். இப்போ கீழே இழுத்து விட்டு பார்த்தோன்னா சூப்பரான ஒரு டாப் ரெடி ஆயிரும். இப்போது இதை ஒரு லேயர் மாதிரி நம்ம
அந்த அந்த சர்க்கிளாக வர்ற மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை கட் பண்ணாமல் அங்கே நம்ம அப்படியே விட்டாலும் அது நல்லா பஃபியாக சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டோன்னா லேயராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கலர் காம்பினேஷனும் நம்மளுக்கு தனித்தனியாக தெரியும். இது நம்ம ஒரே கலர் பேப்பரில் செய்யும்போதும் சூப்பராக இருக்கும். அதில் 2, 3 கலராக டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது அந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறனால அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, கிட்ஸுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர்ஸாக ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அவங்க ஆசைப்படுவாங்க. நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த லேயரை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணவும் உள்ள லேயர் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியுது. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு செலவுமே வராது. ஏன்னா வீட்டில் உள்ள கேரி பேக் மட்டும்தான் தேவை. அப்புறம் ரப்பர் பேண்டு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அது இந்த சாப்பாடு பொட்டலம் இதுலலாம் வரக்கூடிய ரப்பர் பேண்டு தான். வேறு நம்ம இதுக்குன்னு போய் நம்ம வாங்க போகிறதில்ல. சிசர் வீட்டில் இருக்கும். இதில் நம்ம சிசர் யூஸ் பண்ணையில மட்டும் கிட்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக நம்மளே கட் பண்ணி கொடுத்தோன்னா மற்றபடி அவங்க அந்த பேண்டு போடுறது இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க. கூடவே இருந்து செய்ய சொல்லுங்கள். அவங்க சூப்பராக செய்வாங்க. அவ்வளோதான். அழகான ஒரு பார்பி டால் ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இதே அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ என்னோடய பொண்ணு சொன்னா, அதுக்கு ஷூ போடணும். ஷூ போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஷூவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு ஷூக்கு ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஷூவோட கிராஃப்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். அது எப்படி பண்ணியிருக்கோன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால அந்த லென்த்து அந்த காலோட லென்த்து வந்து கொஞ்சம் அந்த ஸ்கர்ட்டில் வந்து கட் பண்ணிட்டேன் ஷூ தெரியணுன்றதுக்காக. இப்போ வந்து அந்த ஹிப்பில் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோம்ல, அந்த ரப்பர் பேண்டு வந்து வெளியில் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ நம்ம இந்த ட்ரெஸ்லேயே நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்து நடுவில் ஹிப்புக்கு மட்டும் பெல்ட் மாதிரி போட்டுட்டோன்னா அந்த கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ரப்பர் பேண்டும் மறைஞ்சிரும் அப்படின்றதுனால அதுலேருந்து ஒரு கலர் கேரி பேக் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு நாட்டு மட்டும்தான் போட போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு பார்பி டாலுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு விளையாடுவாங்க. நம்ம வெளியில் வாங்குகிற பொருளை விட இப்படி வீட்டில் செய்கிற பொருளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஷூவோட வீடியோ போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ.